கோயம்புத்தூர் தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை கவுண்டம்பாளையம் அருகே சின்ன தடாகம் பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இவர்கள் குழந்தையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு தீர்வு இன்னைக்கு வேணுங்கய்யா. 3 வருட காலமாக போராடி கொண்டிருக்கின்றோம். என்னையும் உங்களை ஒருத்தரா நினைச்சுங்க. நான் உங்களுக்கு புரியுது கிடையாது. என்னையும் நீங்க 3-4 வருஷமா பாக்குறீங்க தமிழக அரசியல்ல. சமீபத்தில் எண்மண் எண் மக்கள் யாத்திரையில தமிழகம் முழுவதுமே 234 தொகுதிகளை கடந்து விட்டு இங்க வந்திருக்கு. கிராம பகுதி, நகர் பகுதி எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். என்ன பிரச்சனை தெரியும். என்னை உங்கள் வீட்டு, அதனால உங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொன்னாங்க. எனக்கு ஜாதி மதம் எல்லாம் இல்லைங்க ஐயா. ஒரு முன்னாள் போலீஸ்காரனுக்கு ஜாதி மதம் இருக்குதுங்களா? காக்கி போட்டதுக்கு அப்புறம் ஜாதி மதம் என்ன? காக்கி சட்டை அணிந்த பிறகு ஒரு போலீஸ்காரனுக்கு ஜாதி மதம் எல்லாம் இல்லைங்க ஐயா. ஆனா உங்களில் ஒருவன் உங்கள் வீட்டு பிள்ளை. என்னை நீங்க எப்படி பயன்படுத்த வேண்டும்? எனக்கு நீங்க வேலை கொடுங்க. அண்ணே இதை சரி பண்ணுங்க, சரி பண்ணி கொடுக்குறேன், ஓடிட்டு வர. அண்ணே டெல்லி போய் இதை வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வர. அண்ணே மோடி ஐயா சொல்லி கொஞ்சம் எல்லாம் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுங்க, ஏற்படுத்தி கொடுங்க. அதனால் இன்னைக்கு நம்முடைய அன்பு சகோதரர்களுக்கு நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், உங்களுடைய அடுத்த தலைமுறை குழந்தைகள் எப்படி நன்றாக வளர வேண்டும் என்பதை சிந்தித்து நீங்க ஓட்டு போடுங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். நம்முடைய வளர்ச்சி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். மோடி ஐயாவை 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி ஆட்சியில் அமர வைக்கக்கூடிய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை அவர்களுடைய சின்னம் தாமரை என்பதை மறந்துடாதீங்க. ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯವರೇ, ಬಹಳ ಸಂತೋಷ. நம்ம எல்லாரும் கூட நான் பேட்டி ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. நம்ம ஒன்றிய தலைவரே, எனக்கே கொஞ்சம் தான் கன்னடம் தெரியும், அது கொஞ்சம் பேசுங்க. எல்லாருமே நிறைய கன்னடம் பேசுறவங்க இருக்கிறாங்க. பின்னாடி வந்து காதலான சொல்லிட்டே இருக்காங்க. ನೀವು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ನಮಸ್ಕಾರ ನಾನು ತಿಳಿಸ್ತೀನಿ. ಏಪ್ರಿಲ್ 19ನೇ ತಾರೀಕು ಬಹಳ ಒಂದು ವಿಶೇಷ ಎಲೆಕ್ಷನ್. ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಗೊತ್ತು. ನಾವು ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಅವರು 400 MP ದಾಟಿ ಅವರನ್ನಲ್ಲಿ ಕೂಡಬೇಕು. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನೀವೆಲ್ಲ ಸಹಕಾರ ನಾನು ಬೇಡಿಕೊಳ್ತೀನಿ. ತಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ತಾಮರೆ ಚಿನ್ನಕ್ಕೆ ತಾವು ವೋಟ್ ಮಾಡಬೇಕು. இவங்க நீங்க நான் பேசுற கன்னடம் அவங்களுக்கு புரியலையா, இல்ல அவங்க பேசுற கன்னடம் வேறையா? ஐயா, நாங்கெல்லாம் இந்த புக்கை படிச்சு கன்னடம் கத்துக்கிட்டுங்கண்ணா. இந்த புக்கை படிச்சு கத்துக்கிட்டேன். அதனால வர தெரிஞ்சதை பேசுற கோச்சிக்காதீங்க. ನಾವ್ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಸಹಕಾರ ಮಾಡಬೇಕು. ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ತೀನಿ. ಏಪ್ರಿಲ್ 19ನೇ ತಾರೀಕು ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಜ್ಞಾಪಕ ಇಟ್ಕೊಳ್ಬೇಕು. ನಮ್ಮ ಚಿನ್ನ ತಾಮರೆ ನಾವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಮೈಂಡ್ ನಲ್ಲಿ ಇಟ್ಕೊಳ್ಬೇಕು. ನನಗಣ್ಣ இப்ப 20 ஜெயிச்சுட்டாங்க. இப்ப 20 ஜெயிச்சிருவாருங்கன்னா 28 அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கு, பெரியவர்களுக்கு, இளைஞர்கள் பாருங்க, அவங்க முன்னாடி நிக்கிறாங்க. இப்ப மாற்றம் இல்லைன்னா எப்போ மாற்றம் இல்லைன்னா இப்ப அடிச்சா தானே வட்டி. இளைஞர்களுக்கெல்லாம் பெரிய நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றேன். மாற்றம் என்பது இப்பொழுது நடக்க வேண்டும் என்பதிலே நம்முடைய இளைஞர் படை தெளிவாக இருக்கின்றார்கள். அதனால் அவங்க நன்றி தெரிவித்து, அடுத்த 16 நாட்கள் நீங்கள் ஊர் மக்கள் எல்லாத்தையும் சந்திச்சு எல்லோரையும் பார்த்து நீங்கள் தாமரைக்கு வாக்களிங்க, அண்ணாமலை என்ன ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று நீங்கள் எனக்காக வேலை செய்ய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து விடுகின்றேன். அன்பு சகோதரர்கள் நன்றிகளை தெரிவித்து மறந்து விடாதீர்கள். ஏப்ரல் 19ஆம் தேதி நம்முடைய சின்னம் தாமரை சின்னம், வெற்றியின் சின்னம் தாமரை சின்னம் என்கின்ற வேண்டுகோளை உங்கள் எல்லோருக்கும் வைத்துக் கொள்கின்றேன். உங்கள் அன்புக்கு நன்றி கடமை பெற்றிருக்கின்றோம். நன்றிங்க ஐயா.